தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தொடங்கப்பட்டு 104 ஆண்டுகள் முடிந்து 105வது ஆண்டை எட்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 101 ஆண்டுகள் முடிந்த இந்தியாவிலே பொதுச்சங்கங்களில் முதன்மையான சங்கத்தில் ஒரு பிரதான இணைப்புச் சங்கமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில கூட்டமும் மாவட்ட கூட்டமும் இந்த பயிற்சி பட்டறையும் சேர்ந்து 30 விழாவாக இந்த 100ஆண்டு விழாவில் நடத்துவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறோம். இந்த பயிற்சியானது பொதுமக்களுக்கும் எங்களுடைய நில அளவைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வருவாய்த்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் ஒரு பிரதான பயிற்சியாக அமைந்துள்ளது. ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் பழைய செயின் டேப் இதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி நவீன நில அளவை கருவிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், சர்வே பண்ணுவோம். இது பொதுமக்களுக்கு போய் சேரணும். அவங்களுக்கு சேர்ந்தால் தான் அவங்க அந்த சர்வே பண்ணுறது சரியாக தப்பா அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியுங்கிற அடிப்படையில் இதை ஓப்பனில் நடத்துகிறோம். ஏன்னா இது கவர்மெண்ட் லெவலில் இருந்ததை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்தோடு எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த நவீன நில அளவை கருவிகளை கொண்டு நவீன நில அளவை பயிற்சி மக்களுக்கும் தெரியும்னா வெளிப்படையாக இங்கே நடத்துகிறோம். அது இல்லாமல் எங்களுடைய தாய் சங்கத்தின் சார்பாகவும் கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்னென்னா 2003க்கு பிறகு தான் நாங்கள் பணியாளர்களில் 99% இப்போ பணி செய்கிறோம். எங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த அரசாங்கமானது 2003ல் கடந்த அந்த அரசு நிறுத்தி வைத்த அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை எல்லா அமைப்புகளும் வச்சுருக்கு. இதே இப்போ குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவையே சில பேர் வேண்டாங்கிறாங்க, இதை எதுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் குழுவில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் 2 திட்டங்களையும் இதில் பரிசீலிக்கிங்க, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, பழைய திட்டத்தை மட்டும் அமல்படுத்துவோம்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு நீங்கள் எடுத்து சொன்னாலே ஒட்டுமொத்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், தீர்ந்துடும். அதை எடுத்து சொல்லுங்கிறத எங்கள் தாய் சங்கம் வழியாக நில அளவைத்துறை சார்பாக நாங்களும் என்ன செஞ்சுருக்கோம், கூட்டமைப்பு சார்பாக வலியுறுத்தியிருக்கோம். இது இல்லாமல் எங்களுடைய நில அளவைத்துறை நண்பர்களுக்கு ஒவ்வொரு வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறுவட்டத்திற்கும் ஒரு ஆரை இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு குறுவட்டத்துக்கு ஒரு குறுவட்ட அளவர் இருக்கணும். கிட்டத்தட்ட 500 குறுவட்ட அளவர்கள் ஷார்ட்டேஜ் இருக்குது. இதை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறோம். இதெல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு விரைவில் செஞ்சு தரேன் இருக்காங்க. கட் ஆஃப் டேட் கொடுத்தாங்க. அது விரைவில் தேர்தல்கள் இதெல்லாம் வர முன்னால் இந்த மாத இறுதிக்கில் என்ன செய்யணும், எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நாங்கள் இதில் முன்வைக்கிறோம். ஏன்னா முடிச்சு கொடுத்தா தான் எங்கள் ஆட்கள் வேலை செய்கிறது இன்னும் இந்த மாடர்ன் சர்வேலாம் வரும்போது வேலை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களில் நிறைய பணியாளர்கள் 25%க்கு மேலே டெக்னிக்கல் பீப்புள், அதாவது கல்வி தொகுதியை மேம்படுத்தப்பட்ட கல்வி தொகுதியில் இப்போ பணியாளர்கள் உள்ளே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சர்வீஸ் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசியில் எடுக்காங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே லெவலில் ஒரே கேட்டகரியில் வர்றவங்களுக்கு இதே நவீன நில அளவைகளை வச்சு தான் பொதுப்பணித்துறையும் எடுக்கு, வாட்டர் போர்டும் எடுக்கு, சர்வே தான் எடுக்கு. ஆனால் நீங்கள் பொதுப்பணித்துறையில் அவர் ட்ராவல் பண்ணி அவர் அதில் ஜாயின் பண்ணார்னா அவருக்கு என்ன செய்யுது, அதிகமான சேலரியை கொடுக்குறீங்க, 35,000 பேசிக் பே. ஆனால் இந்த துறையில் சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்களுக்கு 19,100 பேசிக் பே வச்சுருக்கீங்க. இது சம கல்வி தொகுதி சம வேலை சம ஊதியம்ங்கிறது அடி வாங்குது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பணியாளர்களுக்கு என்ன செய்யணும், சம ஊதியம் வழங்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். அதில் எங்களுக்கு எதில் சிக்கல் இருக்குன்னா, எங்களுக்கு 75% பழைய பணியாளர்கள் ஏற்கனவே 2012 தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள்லாம் வேறு குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க. இதில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷனையும் மாற்றி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அது டிஸ்டன்ஸ்லேயோ இல்லை வீக்கெண்ட்லேயோ இல்லை இந்த துறையில் 3 பயிற்சி மையங்கள் இருக்குது. 3 பயிற்சி மையம் பவானிசாகர் மாதிரி பெரிய பயிற்சி மையங்கள் அடுத்து எங்கள் துறையில் தான் இருக்குது. இந்த பயிற்சி மையங்கள்லேயோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஈக்குவல் பண்ணதுக்கான டிப்ளமா கோர்ஸ் அப்படி இல்லைன்னா ஐடிஐ போன்ற கோர்ஸுகளுக்கு எங்களுக்கு முன்னிலைப்படுத்தி எங்களுடைய அனைத்து துறையில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் அதை என்ன செய்யணும், விரிவுபடுத்தி எங்களையும் டெக்னிக்கல் தகுதிங்கிற உயர்த்துவதற்கு வாய்ப்பு இந்த அரசும் வழங்கணும். அதுக்கு நம்முடைய இயக்குனர் அவர்கள் பரிந்துரை செய்யணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் விரைவில் நிறைவேற்றி தரணும்னு அரசாங்கத்தையும் எங்கள் இயக்குனரையும் கேட்டுக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா நம்முடைய உதவி இயக்குனரோட கவனக்குறைவால் தான் அந்த இஷ்யூ வந்துருச்சு. ஆனால் தொடர்ந்து என்ன செய்யணும்,
ஒரு மானிட்டரிங் கெப்பாசிட்டியில் உள்ள ஆஃபீஸர் வந்து அதை மானிட்டரிங் பண்ணணும். இதை வந்து இயக்குனர் அவர்கள் தற்போது கேட்டுக்கிறாங்க. அதை விரைவில் உதவி இயக்குநர்கள் சரி செய்து அனைத்து பணியாளர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் செஞ்சால் தான் அடுத்த கட்ட நவீன நல அளவைக்கு நாங்கள் தயாராக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மகேந்திரகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு நல அளவைத்துறை அலுவலர் சங்கம். பிரபு, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு நல